அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது செய்த அளப்பெரும் கிருபை, ஒரு குடும்பத்தின் தியாகம், ஒரு குடும்பத்துடைய செயல்கள், தியாக செயல்கள் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மறுமைக்காக வேண்டியும் அதோடு மட்டும் நின்று விடாமல் இந்த மார்க்கத்திற்காகவும் உழைத்த ஒரு குடும்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அவர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய, அவர்களை பற்றி பேசக்கூடிய, அவர்களுடைய செயல்களை அவர்கள் செய்தது போல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறார். பெரிய படிப்பாளியோ அல்லது பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்ந்த நோக்கம் அல்லாஹ்வுக்காக. ஹயாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்காக. வாழ்றது அல்லாஹ்வுக்காக, மரணிப்பது அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்ந்த ஒரு மனிதனுடைய தியாகத்தை தான் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? இந்த மாதங்கள்ல ஹஜ்ஜி என்ற பெயர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜிலிருந்து குர்பானி வரை அல்மரியம் திருமலையில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், இது பிதல்லா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத். அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபியை சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் ஒரு மனிதர், யாராவது சொல்லிதான் ஒரு விஷயத்தை செய்யணும் இல்ல, ஏகத்துவத்தையே யாரும் சொல்லாமல் வெற்றி கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறை வேட்டை, இறை வேட்டை அப்படின்னா இறைனா அவங்க சாப்பிடுற ஒரு இறை இருக்குது, அந்த இறை இல்லை. இறைவனை தேடக்கூடிய விஷயத்தில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து முயற்சி செய்ததை பார்த்து பார்த்து அல்லாஹ் என்ன செய்தான்? இறைவனை வளர்க்கக்கூடிய தௌஃபீகை கொடுத்தான். சின்ன பிள்ளையிலிருந்து நிலாவை பார்த்து அந்த ரப்பி இதுதான் என்னுடைய இறைவனா, ரொம்ப பெரியதாக இருக்கின்றது, முழு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது அப்படின்னு கொஞ்ச நாள் நிலாவை பார்ப்பாங்க. நிலா மறைஞ்சதுக்கு பிறகு என் இறைவன் வந்து மௌத்தா மாட்டான், கையும் பையும், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. நிலா மறைஞ்சு போயிருது, நீ இறைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அடுத்து சூரியனை பார்ப்பாங்க, சூரியன் மறைஞ்சிடும், பெரிய மலையா பெரிய கடலா, இப்படி ஒவ்வொரு பெரும் பெரும் படைப்புகளை பார்த்து நீதான் என்னை படைத்தவனா, நீதான் வணங்குவதற்கு தகுதியானவனா என்று சிறு வயது முதல் கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பார். சிறு வயதிலிருந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படும், அதற்கு பிறகு நபியாக்கப்படுவார்கள். எல்லாமே விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்துல சிறு பிரயாணத்திலிருந்து ஆளும். அவருடைய சரித்திரத்தில் வந்ததுதான் நீங்க ஹஜ். ஏதோ ஒரு நாள் முடிந்ததல்ல, வருடம் வருடம் நீங்க இந்த தியாகத்தை மறக்க கூடாது, இப்படி ஒரு மனிதரை மறக்க கூடாது. வருடம் வருடம் புது புது பணம் எடுக்கிறாப்புல ஓட்ட முடியாது. ஹஜ் அப்படி இல்லை. வருடம் வருடம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல்ல டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு போறாப்புல ஹஜ்ஜை மாற்ற முடியாது, அந்த தியாகத்தை மாற்ற முடியாது. சகோதரர்களே, அப்ப அந்த மனிதனுடைய தியாகத்தை மறக்க கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஹஜ்ஜை நம்ம கடமையாக்கிறோம். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடனே சும்மா சாதாரணமா அல்லாஹ் செலக்ட் பண்ணல, கடுமையான சோதனை. ஒவ்வொரு சோதனையும் இன்றைய காலகட்டத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால்
அதுல ஃபெயில் தான் எல்லாமே. யாரும் அதில் என்ன செய்ய முடியாது, வெற்றி கொள்ளவே முடியாது. தனிப்பட்ட இன்னைக்கு ஈமான்தாரின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை கொடுத்தோம்னா ஃபெயில். அப்படியே கண்ணை கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எவ்வளவு குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, பெரிய ஈமான்தாரி, பெரிய பாவா. ஒரே ஒரு சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை ஒன்று கொடுத்தால் ஃபெயில் ஆகிடுவார்கள். ஃபெயில் தான், கொஞ்சம் கூட இல்ல, 0 அந்த மார்க் கூட கிடைக்காது. ஆனா இப்ராஹிம் அவர்கள் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வெற்றி பெற்றார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல் சோதனை அவருடைய உயிரை வைத்து அல்ல சோதனை பண்ணான். நிக்காவுக்கு முன்னாடியே உயிர் மேல சோதனை. இன்னைக்கு யாருக்காவது உயிர் மேல ஒரு சோதனை வந்தா என்ன ஆகும் நிலைமை? உயிர் மேல ஒரு சோதனை வருது, உயிருக்கு பிரச்சனை வருது, நானால சட்டம் பேசுவோம். உயிர் போராமல் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட கூடாத ஒரு விஷயத்தை சாப்பிட்டாவது உயிரை காப்பாற்றுவது நம்ம மேல கடமை, அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்குவோம். காரணம் உயிர் மேல பயம், உயிர் போயிடக்கூடாது, உயிர் மேல ஆசை. 85 வயசு ஆயிடுச்சு, மௌத்தா போறேன்னு கேட்டு பாருங்களேன், ஆய்வாளர் போக மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது இன்னும் ஏதாவது பார்ப்போம். ஆசை இல்ல, மௌத்தா போறதுக்கு ஆசை இல்ல, காரணம் உயிர் மேல ஆசை. இப்ப அந்த உயிரை வைத்து முதல் சோதனையா அல்லாஹ் என்ன செஞ்சான்? 7-8 சோதனை. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முதல் சோதனையே உயிர் மேல உள்ள ஆசை. தூக்கி போட்டு பார்த்தா நெருப்புல அல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்கும், தைரியமா இருந்தாரு, கவலைப்படல, நெருப்பை பத்தி கவலைப்படல, உயிர் போயிருமே கவலைப்படல. முதல்ல நாசால இருந்து சந்திராயன் அனுப்பியிருக்கிறார். 2 பேர் இருக்கிறாங்க, பைலட் கோ பைலட் இருந்தார். நமக்கு தெரியும் முதல்ல நிலவுல கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அசல்ல நிலவுல கால் வைக்கிறது வேற ஆளு, எட்வின்ஸ் ஆளுன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. இவர் தான் பைலட். இவருக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. நிலவுக்கு போன உடனே அந்த விண்கலம் ஓபன் ஆகுது. ஓபன் ஆன உடனே முதல்ல என்ன செய்யுது? கீழ இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும் அப்படின்னு. ஆனா என்ன செஞ்சுட்டாரு அவர் அந்த பைலட்? கொஞ்ச நேரம் யோசிச்சார். இத்தனைக்கும் 12 வருஷத்துக்கு மேல அந்த இதுல விண்கலத்துல பயணம் செய்து மேல போய் அனுபவம் பெற்ற மனிதர். 12 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருந்தாலும் நிலவுல போய் கால் வைக்கும் பொழுது யோசிக்கிறாரு, இது என்ன பகுதியா இருக்கும்? கால் வச்ச கால உள்ள இழுத்துக்கிச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா கேஸ் நிறைஞ்சிருக்குமா? அதுல வேற ஏதாவது வாயுகள் அட்டாக் பண்ணுமா? நம்மள திருப்பி வருவோமா? எல்லா பயமும் அந்த தலையில வந்துச்சு. ஒண்ணு முடியல. கொஞ்ச நேரத்துல இது நினைக்கிறதுக்கு டைம் கொடுத்தது 3 நொடி பொழுதுதான். 3 நொடிக்கு பிறகு அடுத்த ஆண்டு வருது. கோ பைலட் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீங்க இறங்குங்க கீழே அப்படின்னு அவர் எதையுமே பார்க்கல, டக்குன்னு இறங்கிட்டாரு. நிலவு எப்படி இருக்கும்? மட்டு புதை குழியா இருக்குமா? நம்மளை குடிச்சுக்குமா? நம்ம மௌத்தா போயிருமா? நம்ம ஏதாவது ஆயிடுவோமா? எதை பத்தி கேட்பாங்க, எதை பத்தி கேட்பல. தைரியமான கால கீழே வச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு வேர்ல்டுல முதலாக நிலவில் கால் வைத்த பெருமை கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு தான் அந்த பேர். காரணம் தைரியம் இருந்துச்சு, அங்க உயிரை பத்தி கவலைப்படல. இவரு எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னா, ஆழ்கடல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய ட்ரைனிங் பெற்றவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். கப்பற்படையில அந்த மாதிரி திறமை பயிற்சி பெற்றிருந்தார். ஆழ்கடல்ல நீச்சல் அடிக்கிறதா லேசான விஷயம் இல்லை. மேல அடிக்கிறது நீங்க நமக்கு தெரியும் என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லி. ஆழ்கடலுக்கு அடிக்கிறதுனா அந்த ட்ரைனிங் எடுத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இப்ப கீழே கால் வைத்தா என்ன ஆகும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. சகோதரர்களே பெரியார்களே, இவருக்கு என்ன ஆகும்னே தெரியல, உள்ள கீழே கால் வச்சுட்டாரு. ஆனா அதற்கு இப்ராஹிம்
அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இந்த தீயில நாம விழுந்தா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம் தெரியும். ஆனா பயப்படல. உயிர் மேல அல்லாஹ் வச்ச டெஸ்ட், இது சோதனை. நோ ப்ராப்ளம், என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க, தூக்கி எறியப்பட்டாங்க. முதல் சோதனையே உயிர் மேல. உலக பத்தியுமே கவலைப்படல. அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள அடுத்ததாக போன ஆள் யார் அப்படின்னு சொன்னா அந்த நம்ருதுடைய மகள். அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? இந்த மனிதர் போனார், இந்த வாலிபர் இப்ராஹிம் சொல்லக்கூடிய வாலிபர் உள்ள போனார்ல, அங்க இருக்கிறாரா போயிட்டாரா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க வராங்க. பார்த்தா இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நெருப்பு குண்டத்துக்குள்ள எந்த விதமான சிரமமும் இல்லாம அழகான முறையில் என்ன செய்யறாரு? சாப்பிட்டு கழிச்சு அவருடைய அந்த ஸ்டைல், அவங்க குடிகளுடைய ஸ்டைல தொடுத்துக்கிட்டு அழகா. இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு வரலாற்று கிதாப் எழுதுறாங்க, அவர்கிட்ட பேசி இப்ராஹிம் பேசுறாங்க. அவங்க கலிமா சொல்லிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ். நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நேர்ல உள்ள போயிட்டு வெளில வருவாங்க. அந்த பெண்மணி ரெண்டு பேருக்கும் நெருப்பு ஒண்ணு தெரியாது, ஒண்ணு செய்யணும். இந்த நாம கவனிக்க வேண்டியது, நம்ம உள்ளத்துல யார கேட்டாலும் சொல்லுவோம் நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பு சுடும். அல்லாஹ் நமக்கு ஈமானுடைய பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் என்ன செய்யல? காற்றை வைத்து நெருப்பை அழிக்கல, மழை பெய்து நெருப்பை அழிக்கல, மாறாக நெருப்பு நெருப்பு தான். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நெருப்பு யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை விளக்குவதற்காக நெருப்புக்குள்ளே ஒரு ஆளை வைத்து அல்லாஹ் இந்த பாடம் நமக்கு நடத்தியிருக்கிறார். ஏன்னா நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளைதான், பூமி பருதம் வசலாமா அல்லாஹ் இப்பதான் பாருங்க, வருட ஆயிடு, அதாவது ஐஸ் ஆயிடு, குளிர்ச்சி ஆயிடு. சலாமா, சலாமனா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த டெம்பரேச்சர், அந்த குளிர்ச்சி எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ குளிர்ச்சி ஆயி. எவ்வளவு தெளிவா பேசிருக்கான் பாருங்க. எல்லாம் குளிர்ச்சி ஆயிடுச்சு சொன்னா சுத்தமா பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா, நரகத்துல நெருப்பு நரகமும் இருக்குது, பனிக்கட்டி நரகமும் இருக்குது. பனிக்கட்டி அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், ஐஸ் கட்டியில மேல படிக்க வச்சுருவாங்க, அது ஒரு தண்டனை இருக்குது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை நீ குளிர்ச்சி ஆகிவிடு அப்படி என்ற வார்த்தையோட முடிச்சு கொள்ளாம சலாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு நெருப்பு என்ன சொல்லி குளிர்ச்சி ஆகுது. நெருப்பா தான் இருக்கணும், நெருப்பா இருந்தவருக்கு குளிர்ச்சியை கொடு. அவர்களே இதுதான் நமக்குள்ள பாடம். நெருப்பை கொண்டு என்னால் ஆகுமா? அல்லாஹ் கடமா ஆகாது என்ற பாடத்தை நாம் படிக்கிறோம். நெருப்பு எரிகின்றதும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, எரியாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு. அப்ப நெருப்பு அப்படின்னா இன்னைக்கு நம்ம தலையில, நம்முடைய மூளையில, நம்முடைய புக்குல நெருப்பு எரிச்சிரும் தெரியாது. அல்லாஹ் நாடினால்தான், அல்லாஹ் நாடினால் அது எரியவில்லை என்றால் எரியாது என்ற பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஈமானுடைய பாடத்தை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் நெருப்புக்குள்ள வைத்து அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தார். ஒன்றுமே செய்யல, காரணம் மனம் உறுதியா இருந்துச்சு. அதே ஈமான் அந்த இன்னைக்கு நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆல் பாஸ் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் பல பேர், பல மலக்குமார்கள், பல மனிதர்கள் நம்மளோட ரசித்துவான். இதுக்கு மேல இதனால வச்சுக்க கூடாது, இதுக்கு மேல நம்ம ஊர்ல இவனை வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை. முத குடும்பத்துல சொல்லி பார்த்தாரு, கேட்கல. நான் தெருவுல ஊர்ல கொண்டு போய் தாவத்தை கொடுத்தாரு, கேட்கல. அரசத்தை போய் தாவத்தை கொடுத்தாரு, அரசனும் கேட்கல. முடிவு என்ன ஆனிச்சு? ஆளை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணாங்க, க்ளோஸ் பண்ண முடியல. ஊர் என்ன செஞ்சுருவாங்க? ஆளை ஊரை விட்டு வெளியாக்கிடணும். எப்பவுமே நம்ம ஊரை இழுத்து கேள்வி கேட்டோம்னு சொன்னா விலைக்கு வச்சிருவாங்கல்ல, அது மாதிரி இவங்க இங்க இருந்தாங்கன்னா நம்முடைய பதவிக்கு, நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்குது, ஆளை வெளியாக்கிறது சொல்லி என்ன செஞ்சுருவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஊரை விட்டு கடத்திடுவாங்க. ஊரை விட்டு கடத்திடுவாங்க. முதல் அல்லாஹ் வச்ச டெஸ்ட்ல பாஸ். ஆனா ஊர்
பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, நல்லவன் வாழ்வான். நல்லா வாழ்வானா கேள்விக்குறிதான். நல்லவன் வாழ்வான், ஆனா நல்லா வாழ்வானா கேள்விக்குறி. கெட்டவன் கடைசியில தான் ஏதாவது பிரச்சனை சங்கடம் வரும். நல்லவனுக்கு கடைசி வரைக்கும் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னங்க, நல்லவனுக்கு பிரச்சனை. இன்னும் சொல்லுவாங்க, நேரா இருந்தா சுத்திகளுக்கு பிடிக்காத ஆணிய, நேர்மையா இருந்தா சுத்திகளுக்கு பிடிக்காது. ஆணி நேரா இருந்தா குத்திகளுக்கு பிடிக்காது. ஆணி லேசா வளைஞ்சா பீக்களை போட்டுருவாங்க. ஆணி நேரா இருந்துச்சுன்னா சுத்தியில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நேர்மையா இருந்தோம்னா சுத்தி உள்ளவனுக்கு பிடிக்காது. அதோட மட்டும் என்ன சொல்லுவாங்க, நல்லவனும் டிராபிக் போலீஸ் ஒண்ணு. டிராபிக் போலீஸ் 4 பேருக்கு வழியை சொல்றதுக்காக நடுத்தருக்கு வரணும். நல்லவன் 4 பேருக்கு வழி சொன்னா அவன் நடுத்தருக்கு வந்துடும். இதெல்லாம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய போதனைகள் என்ன ஆயிடுச்சு, அந்த மக்களுக்கு ஹக்க சொன்னோடனே கோபம் வந்துருச்சு, உண்மையை சொன்னோடனே கோபம் வந்துருச்சு. ஊரே சேர்ந்து இவரை கொலை செய்யலாம்னு பார்த்தோம், முடியல. இப்ப நாடு கடத்துங்க ஆளு, நம்ம ஊர்ல என்ன வைக்க கூடாது ஆளு, நாடு கடத்திடுவாங்க. எப்பயுமே எதிரில் உள்ள ஆளுக்கு எல்லாத்தையும் விளங்க வைக்க நினைக்கக்கூடாது. எதிரில் இருக்கிறது ஆளா எரும மாடானே தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எதிரில் உள்ள ஆள் எல்லாத்துக்கும் நம்ம புரிய வைக்கிற அவசியம் இல்லை. எரும மாடா கூட இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கிளம்பிட்டாங்க அடுத்த ஊர். அங்க போனா அடுத்த சோதனை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஊர் அரசு எப்படிப்பட்டாலு, பெண்களுடைய பெண் பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெண் பித்தன். நான் அனுபவிக்காம எந்த பெண்ணும் ஊர்ல இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் அந்த அரசனுடைய கேரக்டர். அந்த காலத்துல சர்வசாதாரணமான விஷயமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்படி போதனை பண்றாங்க, பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. செய்தி அங்க உள்ள அரசனுக்கு போயிடுச்சு. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வந்தாங்க. என்ன பிரச்சனை, ஏகத்துவத்தை பத்தி அரசனுக்கு சொல்றாங்க. கண்டும் காணாத மாதிரி அனுப்பி விட்டுட்டு அவர் மனைவியை கூட்டிட்டு வாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கு வயசு ரொம்ப டிஃபரெண்ட். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அண்ணனுடைய மகள், அண்ணன் மகள், மகளுடைய வயசு. அந்த காலத்துல எல்லாம் திருமணம் செய்யறதுக்கு ஜாயிஸானது. 2 பேருக்கு வயசு டிஃபரெண்ட். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தனியா கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த அரசன் சொல்லி அரசவைக்கு கூட்டு போயிட்டாங்க. போன இடத்துல அந்த அரசன் வழக்கம் போல அந்த பெண்ணை அனுபவிக்கணும் என்ற ஆசை. எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாம் ஃபெயிலியர். சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க தொடர்றதுக்காக போகும்போது கை, அந்த அரசனுடைய கை என்ன செஞ்சிடும், விளங்காம போயிடும். கிதாபுல எழுதுவாங்க, ஏகத்துவ விஷயத்துல தாவத்துடைய விஷயத்துல யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை நீங்க ஏதாவது ஒரு தீவினை செய்யும் பொழுது யோசனை பண்ணி செய்யுங்க. பின்விளைவு மோசமா இருக்கும், பின்விளைவு மோசமா இருக்கும். காரணம், இவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்ல. மனுஷனால தேர்ந்தெடுக்கவும் முடியாது. நம்முடைய முயற்சி பயிற்சி எதுவும் பயனளிக்காது, எதுவும் பயனளிக்காது. அப்ப அல்லாஹ் செலக்ட் பண்ணி வந்து அந்த ஊர்ல தாவத்துடைய உழைப்பு நடத்தக்கூடிய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவன் தொடக்கூடிய சமயத்துல கை கால் விளங்காம போயிடும். அப்புறம் இந்த பின்படி துவா செய்வாங்க, திருப்பி கை கால் சரியாகும். சரியான போய் திருப்பி வேலையை காட்டுவான், திருப்பி சரியில்லாம போயிடும். இப்படி நடந்த கடைசியில மன்னிப்பு கேட்டாலே அந்த அம்மா எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வந்துடுவான். ஒண்ணுமே ஆகாது. இப்ப என்ன செய்வான் இந்த அரசர் சாரா அம்மையாருக்கு ஹாஜிரா என்ற ஒரு அடிமை பெண்ணை கொண்டு போய், நீ எனக்கு அடிமையா இருக்கிற, இன்னைக்கு இருந்து என்ன செய்யறாங்க, சாரா அம்மையாருக்கு உனக்கு நான் அடிமையா கொடுத்துறேன், இங்க இருந்து அங்க போய் நம்ம கூட போயிருன்னு சொன்ன உடனே இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜிரா என்ற அடிமை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஹிஸ்டரி விழுது யார் அப்படின்னு சொன்னா அடிமையில் இருந்து வந்த சமுதாயம், அடிமையில் இருந்து வந்த சமுதாயம், ஒரு அடிமை பெண். இதான் ஆரம்பம். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அடிமையா இருக்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபேமிலி ஒரு வேலைக்கு ஆளு, வீட்டு வேலைக்கு மற்ற வேலைக்கு வந்தவங்க தான் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அடிமை பெண். சாராவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்காஹ் நடக்கல.
இது குழந்தை இல்லை, நிக்கா நடந்துச்சு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு என்ன செய்வாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களா பார்த்து உலகத்துல எந்த மனைவியும் செய்ததா வரலாறே கிடையாது, இனி செய்யறதுக்கும் வாய்ப்பே இல்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு அடிமையாக வந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிக்கா செஞ்சு வைப்பாங்க. எந்த மனைவி அப்படி செய்வாங்களா? வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து நம்ம கணவருக்கு நிக்கா செஞ்சு அதுல மூலியமா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை நம்ம குழந்தையா கொஞ்சலாம் அப்படின்னு இந்த கிரகத்துல யாரும் கிடையாது. இது வரப்போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது இருக்கலாம், எங்கேயாவது ஒன்று ரொம்ப ரேரான நீர் கிடந்துச்சுன்னு சொன்னா விருந்துல விஷம் வச்சிருவாங்க. கூப்பிட்டு வச்சு வச்சுவாங்க, சாப்பாடு கண்டிப்பா பண்ண சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு அதோட முடிச்சுட்டு வாழ்க்கை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம். இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிமை வம்சத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் இருந்துதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம். அப்ப நம்முடைய ஆரம்பமே அடிமையில் தொடங்கும். அடிமை வீட்டு வேலைக்காரி அதில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். நிக்கா மஜ்லிஸ்ல அல்லாஹும்ம அல்லிம் பைனஹுமா கமா அல்லம்த இப்ராஹிம் வ சாரா வ ஹாஜரா அல நபியினா அலைஹி ஸலாத்து வ ஸலாம். துஆ ஓதும்போது ரெண்டு மனைவி வேறுந்து ஓதுனா துஆவுடைய அர்த்தம் தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன நடப்பாரு? ஆனா தெரியல ஓதுங்கன்றாங்க. சில பேருக்கு தெரியும், கம்முன்னு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த துஆ ஓதுனா துஆ கூடாதுன்னுவாங்க, நிக்காவுடைய துஆ கூடாதுன்னுவாங்க. இதுக்கு தனியா ஒரு பேரு, இந்த துஆவுக்கு தனியா பேரு. இன்னைக்கு பழங்காலத்துல உள்ள அந்த நிர்வாகிகள் இந்த துஆ கட்டாயமா ஓதணும். எந்த துஆ? ரெண்டு மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு மனைவி கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சந்தோஷமாக இருந்தார்களோ அதே மாதிரி இந்த மணமகன் ரெண்டு மனைவியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு துஆ ஓதணும். இதுக்கு ஊரே ஆமீன் சொல்லும். அது அரபியில் இருக்கிறதா எல்லாம் ஆமீன், அவ்வளவுதான். எங்கப்போ அஜத்து ஓதுறாரு ஆமீன் சொல்லுவான். தமிழ்ல கேட்டா என்னாவது நிலைமை குட்டுவாங்க மாமனார் நம்மள சகோதரி பெரியார்களே. இது மாதிரி அப்ப இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மனைவி இன்னொரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு குழந்தைக்காக வேண்டி நிக்கா செய்து கொடுக்கிறார்கள். நிக்கா செஞ்சுட்டாங்க. இப்ப புது மனைவி, பழைய மனைவி சாரா, புது மனைவி வந்துட்டாலே அது ஒரு புது மாப்பிள்ளை ஆயிடுவார். புது மனைவி வந்துட்டா புது மாப்பிள்ளை ஆயிடுவார். புது மனைவி வந்துட்டா பழைய மனைவி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே மனைவி மட்டும் இல்ல, புதுசா ஒரு வேலைக்காரன் வந்துட்டாங்கன்னா பழைய வேலைக்காரன் கசக்க ஆரம்பிச்சிருவான். வேலைக்காரனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, ஒண்ணு போயிட்டு ஒண்ணு வருதுன்னு சொன்னா வந்தது கொஞ்ச நாளைக்கு புது மாப்பிள்ளை மாதிரி புது பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அது எல்லா வேலையிலும் சரி, எல்லா பொருள்லையும் சரி. காரே புது கார் வாங்கிட்டோம்னா பழைய கார் கொஞ்ச நாளைக்கு ஓரத்தை வச்சிருவான். புது கார்ல கொஞ்ச நாள் ஓடும், ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஓட்டி முடிச்சு அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அதுவே பரவாயில்ல, அதுலயே போகலாம் அப்படின்னு ஆயிடும். எல்லாமே தெரியாது. இப்ப புது மனைவி வந்தவுடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழைய மனைவி சாராவை விட புது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மேல கொஞ்சம் பாசம் அதிகமாயிடுச்சு. அல்லாஹ் இரண்டாவது டெஸ்ட் ஆரம்பிச்சார். முதல் டெஸ்ட் உயிர், இரண்டாவது மனைவி. மனைவியில தான் நீங்க பல பேர் ஃபெயிலியர். மனைவியோட விஷயத்துல பல பேர் ஃபெயிலியர் ஆகிற இடமே அங்கதான். இப்ப மனைவி முக்கியமா அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா? அதனால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கின்றார்கள். அழைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க இங்க இருந்து மக்காவை நோக்கி பிரயாணம் செய்யுங்க. ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? அந்த ஊருக்கு போறாங்க. 3 பேர் போறாங்க. பிறந்த குழந்தை, பெரிய அல்ல பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரொம்ப வயசான தம்பதி எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வயசு. 3 பேர் சஃபர் செய்யறாங்க. சஃபர் செஞ்சு வேற ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது அல்லாஹ் இல்ஹாமை போடுகின்றான் உள்ளத்துல. உன் மனைவி, நீ பெற்றெடுத்த குழந்தை, இந்த புது மனைவி, ரெண்டு பேர்த்தையும் அப்படியே விட்டுட்டு திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிரு, வந்த வழியில நீங்க செஞ்சு பாபில் ஒன்றுக்கு வந்துரு. அதாவது சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் வந்துரு. ஆச்சு அவையும் இஸ்மாயிலே அங்கேயே விட்டுருச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி இருக்கும்? இரண்டாவது சோதனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த இரண்டாவது டெஸ்ட் என்னங்க? இந்த மாதிரி சோதனை.
சின்ன மனைவி ரொம்ப நாளா வாழல. சாரா அலைஹிஸ்ஸலாம் கூட ரொம்ப நாளா வாழ்ந்திருக்கிறாங்க, குழந்தை இல்ல. புது மனைவி கட்டுனாங்க, ஒரு சில வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு, கை குழந்தை. புது மனைவி, வனாந்தரமான இடம், ஆள் நடமாட்டம் இல்ல, விலங்கு நடமாட்டம் அதிகமா இருக்குது. விலங்கு நடமாட்டம் அதிகமா இருக்குது. பொதுவாக தனிமையில ஒரு பெண் நடந்து போக முடியாத ஒரு காலகட்டம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, உன் மனைவி அங்கேயே விட்டுட்டு திருப்பி வா. அதற்கு வானாலே நீ வர முடியாத காலம். வீட்டுல சேஃப்டியா ஏசிய போட்டு 4 பக்கம் சோறு வச்சு கூட்டிட்டு வந்துடலான்னு நிறைய பேர் இன்னைக்கு தனியா இருப்பாங்க. அதனால வர முடியல. ஏன் போகும்போது கூட கூட்டிட்டு போறாங்க. எல்லாமே தனிமை தான். தனியா நம்மளும் போயிடுவோம், அவங்களும் தனியா போயிடுவாங்க. தனியா இருப்பாங்க, பயப்படுவாங்க. எவ்வளவு இசா தொழிலுக்கு ஏன் வரல? என் ஒய்ஃபு தனியா இருப்பாங்க. அதனால இசா தொழிலுக்கு வரல. பெரியார்களே, இந்த மாதிரி டைலாக் பேசுறவங்க எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி நினைச்சு பார்க்கணும். வனாந்தரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத, விலங்குகள் நடமாட்டம் உள்ள அந்த இடத்துல என்ன செய்யப்படுது? விட்டு சொல்லி பார்க்க வராங்க. மனைவி கேட்கிறாங்க, நம்ம மாதிரி தானே அவங்களும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்படி விட்டுட்டு போறேம்மா, ஏதாவது ஒண்ணு இங்க என்னென்ன இருக்குது? சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தங்க வீடு இல்ல, நிழலுக்கு மனம் இல்ல, பாதுகாப்புக்கு ஆள் இல்ல, எல்லாம் விலங்குகளுடைய நடமாட்டம். என்னென்னமோ சொல்லி அந்த மனிதரை போக விடாமல் தடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. ஒரு மனைவி செய்யறவ இப்பெல்லாம் 2 சொட்டு கண்ணீரே போதும். 2 சொட்டு கண்ணீர் தலையிட்டு மாறிடும். 1 மணி நேரம் ஒரு ஆள் உட்காந்து பேசி 40 நாள் ஜமாத்துக்கு வாங்கன்னு சொல்லி பேசி அவரை சம்மதிக்க வச்சு சம்மதிக்க வச்சாச்சு. ஆள் ரொம்ப தோசா. சரி, கேட்டது என்ன செய்ய போறோம்? பாரியில 4 வருஷம் இருந்திருக்கிறேன், 5 வருஷம் இருந்திருக்கிறேன், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சு பாக்கெட்ல இருந்து 500 அட்வான்ஸ் கொடுத்தாரு. வீட்டுல போய் நான் சொல்லிட்டு பையன் வரைக்கும் போனா மனுஷன் ஆளையே காணும். போனு பிச்சா வீட்டுக்கு போனா ஆள் திறக்கிறதே இல்லை, அட்ரஸே இல்லை. அப்புறம் விசாரிச்சா தெரியுது, என் மனைவி அழுகுறாங்க, நான் இல்லாம இருக்க மாட்டாங்களா? என்ன டைலாக் பாரு, நான் இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க. 4 வருஷம் எப்படி இருந்தாங்க? நான் சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டாங்களா? தனியா இருக்கணுமா? 4 வருஷம் நீ மாறி போகுது எப்படி பாருந்தாங்க? யாரு கூட இருந்தாங்க? பதில் இல்லை. இதுதான் நம்ம சமுதாயம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க. அவங்க அழுதா அது சத்தியமான அழுகை. காரணங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள், மறுக்கக்கூடிய காரணங்கள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்குமே பதில் சொல்லல. ரொம்ப நிக்கிறாங்க. இவங்க கையை பிடிச்சு விழுக்க, காலை பிடிச்சு விழுக்க, எல்லாம் நடக்குது. கடைசியில் இந்த பெண்மணி கேட்பாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்பாங்க. எப்படி பாருங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? என்னை இந்த வனாந்தரத்துல கேட்பாரற்று விலங்குகளுக்கு மத்தியில என்னையும் என் பெண் குழந்தையையும் விட்டு விட்டு செல்வது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா, ஒரே வார்த்தை ஆமா, வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த பெண்மணி சொல்லுவாங்க, இந்த நேரத்துல என்னைய பாதுகாக்க அல்லாஹ், உன்னை விட அவன் சிறந்தவன், என்னை பாதுகாக்க ரப்பு இருக்கின்றான், நீ போகலாம் என்று சொல்லி அந்த வனாந்தரத்தில் விட்ட கதையை தான் இன்று நாம ஹஜ் என்று சொல்லி வருடம் அதை நிறைவேற்றக்கூடிய, அதை பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் வரலாறு. இதுதான் ஸ்டார்டிங். அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க திரும்புவாங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா போயிடுவாங்க. நல்லா பொறுப்பு நினைப்பாங்க, நல்லா பொறுப்பு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அல்லா பொறுப்புன்னு பேசல. எல்லா சூழ்நிலையிலும் பாசிட்டிவா இருக்குது, அல்லாஹ் பார்த்துக்கான்னு சொல்லல. எல்லாம் நெகட்டிவா இருக்குது, போயிடுவாங்க, அல்லாஹ் பார்த்து. அவர்களே புரியாதுல்ல. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? பெருசா பேச்செல்லாம் சொன்னாரு. ஒரு பயான் பண்ணல, மனைவி இல்லை. புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறத புத்திசாலித்தனம்.
நான் பெரிய அறிவாளி. சில பேர்த்த பார்த்தோம்னா நான் தான் புத்திசாலி, மற்றவர்கள் ஒண்ணுமே இல்லை எப்பயுமே இருக்கும். சில பேருடைய அந்த இதே மைண்ட் அப்படிதான் இருக்கும். நான் தான் புத்திசாலி, வேற யாருமே இல்லை. 3 பேர்த்த தூக்குல போட போனாங்க. தூக்குல அப்படின்னா நம்ம உட்காந்து சேர் மாதிரி, சேர்ல கரண்ட் கொடுத்துருவாங்க, சாக்கு அடிச்சு ஆள் அவுட்டா போயிடணும். முதல்ல உட்கார வச்சு சுவிட்சை போட்டுக்கிறாங்க, ஒண்ணுமே ஆகல, எரிச்சு போயிட்டான். ரூல்ஸ் இருக்குது, தூக்கு தண்டனை கைதிக்கு. தூக்கு போடும் பொழுது கயர் அந்து விட்டாலோ வேற ஏதாவது ஃபால்ட் ஆயிட்டாலோ திருப்பி அவனை தூக்குல போடுறதுக்கு அனுமதி இல்லை சட்டத்துல. திருப்பி அனுமதி இல்லை, அவரு ரிஜெக்டட் தான், அவரு வெளியே போயிடலாம். அவரு ஆல்ரெடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போயிட்டான், வெளியே போயிடணும். முதல்ல சேர்ல உட்கார சுவிட்சை போட்டாங்க, ஒண்ணுமே ஆகல, ஓடி விட்டான். அவனே ரெண்டாவது ஒருத்தன் அவனை கூட்டு போய் சேர்ல உட்கார சுவிட்சை போட்டாங்க, ஒண்ணுமே ஆகல. மூணாவது ஒருத்தனை கூட்டு வந்து சேர்ல உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வேண்டியதானே சும்மா இதனால சொல்லியிருக்கிறான், பிளக்க மாட்டாம சுவிட்சை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. புத்திசாலியா ஒரு புத்திசாலி எங்க யூஸ் பண்றாரு பாருங்க புத்திய. பிளக்க மாட்டாம சுவிட்ச் போட்டுட்டே இருக்கிற, அதனால 2 பேர் போயிட்டாங்க. அடுத்து பிளக்க மட்டும் சுவிட்ச் போட்டா இவன் போயிட்டான். இப்ப நான் தான் புத்திசாலி, அது எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ண கூடாது, மத்த எல்லாம் ஒண்ணுமே நினைக்கூடாது. எல்லாருக்கும் புத்திசாலி தான் காட்டக்கூடாது, எப்பயுமே நான் தான், மத்த ஆளுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கல. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே பேசல, ஒரே வார்த்தை அல்லாஹ்வுடைய கட்டளையா ஆமா அவ்வளவுதான். எதுவும் பேச முடியாது, எதுவும் புரிய வைக்க முடியாது பெண்கள்கிட்ட. ஆமான்னு சொன்னாங்க, இந்த பெண்ணை உறுதி ஆயிட்டாங்க. 2வது சோதனை 100க்கு 100 மார்க்கு. கொஞ்சம் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யல, கண் கலங்கல, 4 ஸ்டெப் தள்ளி வந்து துஆ செஞ்சாங்க. ரப்பனா வஜஅல்னா, இந்த ஊர் என்ன செய்யி வர்சுகு அஹ்லக்கும் மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்கும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யா அல்லாஹ், வனாந்தரத்துல என் மனைவியும் என் பிள்ளைகளையும் விட்டு விட்டு செல்லுகின்றேன், இது இந்த இடத்தை வனாந்தரமா ஆக்கிடாத, உலகத்தில் உள்ள அத்தனை பலன்களும் இங்கு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக என் பிள்ளைகள் என்னுடைய மனைவி இருக்கிற இந்த இடத்தை நீ ஆக்கி வைத்து வாசன. அதோடு மட்டுமல்ல, யார் இந்த இடத்துக்கு வராங்களோ அவர் பாதுகாப்பான மனிதராக இருக்க வேண்டும், யாரும் கொல்லப்படக்கூடாது. பெரிய கொலையாளியாக இருந்தாலும் ஒரு அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் உள்ள கொலை செய்ய மாட்டாங்க, தூக்கிட்டு வெளியில கொண்டு போனாங்க. இந்த இடத்துல அமானத், அவர் பாதுகாப்பு மனிதர் ஆயிடுவார். ரப்பி இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன், முதல்ல நிம்மதியான ஒரு ஆக்கி வைத்த ஊரே. ஊரே இல்ல, 2 பேர் தான் இருக்கிறாங்க, நிம்மதியான ஊரே. வரக்கூடிய எல்லாம் சேர்த்து துஆ கேட்டாங்க. இதை விட்டுட்டு என் மனைவியையும் என் பிள்ளையையும் இங்க பாதுகாப்பா வை நல்லா கேட்க. சொன்னாங்க, என் மனைவி என் பிள்ளைய மட்டும் நல்லபடியா வைன்னு கேட்கல, யாரெல்லாம் வரீங்களோ இது ஆதா பலதன், இந்த ஊரை நிம்மதியான ஒரு ஆக்கி வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன சமரா, இவர்களுக்கு என்ன செய்ய வேதனையுள்ள அத்தனை பலன்களையும் கொடு, எல்லாமே கொடு. அப்படி துஆ செஞ்சாங்க. அந்த பரக்கத்து தான் இன்னைக்கு என்ன செய்து ஹஜ் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் 2வது சோதனையிலையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100க்கு 100 வாங்கி அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. துஆ கபூல் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்கூடாக அந்த துஆவை அதனுடைய பரக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள், சோதனைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த சோதனைகள் இருக்கின்றது. அல்லாஹ் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை நம்ம தந்தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.